வீட்டில் எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. "என்னங்க இன்னொரு இட்லி வைக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு போதும் நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அவங்க ஒரு மாரி சோகமா இருக்காங்க. "என்ன ஆச்சுக்கா? ஒரு மாரி சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கேட்குறாரு. "இல்ல மாமா சரியாவே சாப்பிடாம போயிட்டாரு. அதான் எனக்கு ஒரு மாரி வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி உனக்கு இன்னொரு இட்லி வைக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு. "உனக்கு வைக்கட்டுமா கதிர்?" "எனக்கு இல்ல, இல்ல எனக்கும் வேண்டாம்." "ராஜி உனக்கு?" "எனக்கும் வேண்டாம்." எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. "அக்கா, மாமா ஏன் சாப்பிடாம போனார் தெரியுமா? குழம்பா இது சுத்தமா நல்லாவே இல்ல. சாம்பார் வாயில வைக்க முடியல. பயங்கர காரம்க்கா. அதனால தான் மாமா தப்பிச்சு எழுந்து போயிட்டாரு. சரியா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் இங்க சாப்பிட போறதே கிடையாது. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்றாரு. "என்னடா என்ன பேசிட்டு இருக்க? இவ்வளோ நாள் இத தானே சாப்பிட்டே இருந்த. என்ன திமிரா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "அக்கா தயவு செய்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வீட்டுக்கு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா சிரிச்சிட்டு இருக்காங்க. ராஜி உள்ள போயிட்டாங்க. அங்கருந்து கோமதியோட தம்பி வீட்டுக்கு போறாரு. போனோனே "வாங்க, வாடா வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூப்பிடுறாங்க. அப்ப அங்க எல்லாமே கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மண்டபத்துக்கு எவ்வளோ பணம் குடுக்கணும், எவ்வளோ பணம் குடுக்கணும் எல்லாமே செட்டில் பண்ணிடுங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்னங்க அவ்வளோ பணம் குடுக்கணுமா மண்டபத்துக்கு?" "ஆமா பின்ன நம்ம வீட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் குடுங்கன்னு கேட்கவா முடியும்? எல்லாம் செட்டில் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப "வா அவங்க வா" அண்ணி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அண்ணங்க "வாடா கூப்பிடுறாங்க. வா" அப்படின்னு "என்னடா சொல்லி இவன் தான் காரணம். எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். இவன் தான் ராஜுக்கும், கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க சொல்றாங்க. அத கேட்டோனே கோமதியோட தம்பி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. "ஐய்யய்யோ! அண்ணன் நான் இதெல்லாம் பண்ணலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல குமார் சொல்றானே, ராஜி வேற ஏதோ ஒரு பையனோட சுத்திட்டு இருந்ததா? இது எல்லாமே உனக்கு தெரியும்ல. நீ எப்படி கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்ச? நீ தான் எல்லாமே பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! நான் வந்து பசிக்குதுன்னு சாப்பிடறதுக்கு வந்தேன். கடைசியில என்ன போட்டு இப்படி பண்றீங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க ஓடி போறாரு. வீட்டுக்கு வந்தோனே, ஐயோ! வேற வழியே இல்ல போல இருக்கு. இத தான் சாப்பிட்டாகணும். நாம வேற திமிரா வேணான்னு சொல்லிட்டு இந்த காஞ்சு போன இட்லியும், காஞ்சு போன தோசை தான் நமக்குன்னு கடவுள் எழுதியிருக்காரு. வேற என்ன பண்ண முடியும்? பசி வேற தாங்க முடியலையா அக்கா, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிய கூப்பிடுறாரு. "என்னடா அக்கா என்ன சாப்பிட்டியா? இதுக்குள்ளேயா சாப்பிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லக்கா அங்க நான் சாப்பிட போனேன். என்ன நடந்தது தெரியுமா? அவங்க எங்க அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நான் தான் ராஜி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு என்ன திட்டுறாங்கக்கா. இதுக்கு மேல அங்க இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அதான்க்கா நான் ஓடி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே சிரிக்கிறாங்க மீனா எல்லாருமே. "அக்கா உள்ள ஏதோ இட்லிலாம் எடுத்துட்டு போனேன்ல, அதுவே நான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். எடுத்துட்டு வாக்கா. ரொம்ப பசி எடுக்குதுக்கா" அப்படின்னு சொல்றாரு. "என்னடா பேசுற? அதெல்லாம் தூக்கி போட்டேன். எதுவுமே இல்ல. ஆனா கொஞ்சோண்டு பொங்கல் இருக்கு காலைல பண்ணது. அது சாப்பிடுறியா? நாய்க்கு போடுறதுக்காக நான் மீனாவ எடுத்து வைக்க சொன்னேன்." "என்னது நாய்க்கு போடுறதா? உனக்கு வேணுமா? இல்ல நாய்க்கு போட சொல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயய்யோ! அக்கா அந்த பொங்கலே குடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அத சாப்பிடுறாரு. கதிரு மேல போறாரு. போயிட்டு சரி தூங்கலான்னு மாடிக்கு போறாரு. அப்போ அவங்க அண்ணன்லாம் கேட்குறாங்க, "எதுக்காக இங்க வந்து தூங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எனக்கு இங்க தான் நல்லா இருக்கு. அதனால தான் நான் தூங்க போறேன்." "என்னடா கல்யாணம் பண்ணிட்டு கீழ வந்து தூங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் எல்லாருமே சொல்றாங்க. "இல்ல நான் இங்க தான் படுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் முடியாது வாடா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கீழ கூட்டிட்டு வராரு. அப்போ அவங்க அப்பா கரெக்ட்டா கதவ திறந்துட்டு வெளிய வராரு. கூட்டிட்டு போயிட்டு உள்ள ஒரு ரூம்ல, "இங்க பார் ரூம்ல தான் நீ படுக்கணும் போ" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டு கதவ சாத்துறாரு. அத பாண்டியன் பார்க்குறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, "இல்ல அவன் வந்துட்டு மாடிக்கு படுக்க வந்தான். அதனால தான் நான் விட்டுட்டு போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. "என்னடா ரொம்ப நல்லவனா இருக்கியேடா சரவணா நீ. உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேது" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்ப தானாவே பேசுறாரு. "ரொம்ப நல்லவனா இருக்கான். இவனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேதுன்னு." அப்ப கோமதி கேட்குறாங்க, "என்ன ஆச்சுங்கன்னு?" "இல்ல இவன் வந்து பெரியவனா இருக்கான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவனுக்கு எப்படி தான் கல்யாணம் பண்ண போறேன்னே தெரியல" அப்படின்னு சொல்றாரு. "கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். ஊர்ல என்ன பேசினாலும் அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. ராஜி நின்னுட்டு இருக்காங்க. "ராஜி நீ போயிட்டு அங்க ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். போய் படு போ" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ராஜி அப்படியே நிக்கிறாங்க. "என்ன பால் சோப்பு குடுத்து அனுப்பணுமா? போ, போ ரூமுக்கு போ" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜியும் ரூமுக்கு போறாங்க. கதிர கூட்டிட்டு வந்து சரவணன் உள்ள விட்டுட்டாரு. 2 பேருமே ரூம்ல தான் இருக்காங்க. கோவமா இருக்காங்க.